அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக மசகு எண்ணெய் போக்குவரத்து நடைபெறுவதை ஈரான் அனுமதிக்கும் விதம் குறித்து தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரான் அமெரிக்காவிடையே தற்போது தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் அமெரிக்க நடத்திய தாக்குதலுக்கு நிச்சயம் பழி வாங்குவோம் என்று ஈரானின் புதிய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கெமேனி எச்சரித்துள்ளார். குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாட்டை புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்றும் எச்சரித்துள்ளார். தற்காலிக போர் நிறுத்த காலத்திலும் பின்வாங்கப் போவதில்லை என மொய்தபா கெமேனி அறிவித்துள்ளார். மறைந்த தலைவர் அலி கெமேனி மற்றும் மோதலில் உயிரிழந்தவர்களுக்காக பழிவாங்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளுக்கு எதிரான ஈரானின் முக்கிய வியூகமான ஹோர்முஸ் நீரிணை நிர்வாகத்தில் அணுகுமுறையை தீவிரப்படுத்துவதாக மொய்தபா கெமேனி அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்தார். தாக்குதலுக்கு ஈரான் நிச்சயம் பழிவாங்கும். நாங்கள் நீரிணையின் கட்டுப்பாட்டு நிர்வாகத்தை புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று கூறியிருக்கிறார். இந்த பாதையில் கப்பல் போக்குவரத்து மீதான அழுத்தம் தொடரும். அடுத்த நகர்வுக்கு முன் அண்டை நாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பதாகவும் மொய்தபா கெமேனி சுட்டிக்காட்டினர். தெற்கு அண்டை நாடுகளிடமிருந்து உரிய எதிர்வினைக்காக காத்திருக்கிறோம். அப்போதுதான் எங்கள் சகோதரத்துவத்தை காட்ட முடியும் என்றார். அதாவது சவுதி உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் இந்த விடயத்தில் யார் பக்கம் நிற்கிறது என்கிற கேள்வியை மொய்தபா எழுப்பியுள்ளார். இது நல்லுறவை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் என்றும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியின் பிரதான கப்பல் வழித்தடத்தில் கடல் கன்னி வெடிகள் இருக்கும் ஆபத்தை காரணம் காட்டி ஹோர்முஸ் வழியாக பயணிக்கும் கப்பல்களுக்கு மாற்று பாதைகளை ஈரான் ராணுவம் அறிவித்தது. கடல் கன்னி வெடிகளின் அபாயம் காரணமாக கப்பல்கள் பிரதான வழித்தடத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக புதிய பாதைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் அறிவித்துள்ளது. உலகின் எண்ணெய் வர்த்தகத்தில் 1/5 பங்கினை வகிக்கும் மிக முக்கிய நீர்வழி பாதையாக விளங்கும் ஹோர்முஸ் ஜலசந்தி ஈரான் மீதான போர் காரணமாக மார்ச் தொடக்கத்தில் இருந்து மூடப்பட்டது. நேற்று முன்தினம் முடிவான 2 வார கால போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக தற்காலிகமாக ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. இருப்பினும் கன்னி வெடிகள் பொருத்தப்பட்டதால் பிரதான வழித்தடம் இயல்பான போக்குவரத்திற்கு அபாயகரமானதாக உள்ளது. இது குறித்து ஈரான் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் கடல்சார் பாதுகாப்பு கொள்கைகளுக்கு இணங்கவும் கடல் கன்னி வெடிகள் மீது மோதாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க விரும்பும் அனைத்து கப்பல்களும் போக்குவரத்திற்கான மாற்று வழிகளை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் செல்வதற்கான புதிய வரைபடமும் ஈரான் கடற்படையால் வெளியிடப்பட்டது. இதன்படி உள்வரும் கப்பல்கள் ஓமான் வளைகுடாவில் இருந்து வடக்கு திசையில் லராக் தீவை நோக்கி சென்று பின்னர் பாரசீக வளைகுடாவை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும். வெளியேறும் கப்பல்கள் பாரசீக வளைகுடாவில் இருந்து லராக் தீவின் தெற்கே கடந்து பின்னர் ஓமான் வளைகுடாவை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக மசகு எண்ணெய் போக்குவரத்து நடைபெறுவதை ஈரான் அனுமதிக்கும் விதம் குறித்து தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கொண்டு செல்லப்படுவதை அனுமதிப்பதில் ஈரான் மிக மோசமான முறையில் செயல்படுகிறது. சிலர் இதனை கௌரவமற்ற செயல் என்று கூட சொல்வார்கள் என ட்ரம்ப் சாடியுள்ளார். இது நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் அல்ல என்றும் அவர் ஆவேசமாக குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு முக்கியத்துவமான ஹோர்முஸ் நீரிணையில் எவ்வித தடையும் இருக்கக்கூடாது என்பது ஒரு நிபந்தனையாக கருதப்படுகின்றது. எனினும் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்வதால் அதற்கு பதிலடியாக ஹோர்முஸ் ஜலசந்தியை முடக்கப் போவதாக ஈரான் அதிகாரிகள் எச்சரித்து வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த பதிவு வெளியாகியுள்ளது. உலக சந்தைக்கு தேவையான மசகு எண்ணெயில் பெரும் பகுதி இந்த வழியாகவே கொண்டு செல்லப்படுவதால் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. இதேவேளை நாம் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் நிறைய உள்ளன. அதனை இஸ்ரேல் ஒப்பந்தம் மூலமாகவோ அல்லது சண்டையிட்டோ அடையும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலியர்களின் மன உறுதிக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். எங்கள் அற்புதமான மக்களே, உங்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகின்றேன். குண்டுவீச்சில் இருந்து தப்பிக்க பாதுகாப்பான தங்குமிடங்களில் நீங்கள் மன உறுதியை காட்டினீர்கள். இதனால் நாம் அனைவரும் இணைந்து மாபெரும் வெற்றிகளை அடைந்தோம் என்று தெரிவித்துள்ளார்.
போர்க்களத்தில் உள்ள நமது வீரர்கள் மற்றும் உள்நாட்டில் உள்ள நீங்கள் அனைவரும் முக்கியமானவர்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போரில் உயிர் நீத்த நமது அன்புக்குரியவர்களுக்கு நான் தலைவணங்க கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார். துயரத்தில் வாடும் குடும்பங்களை அரவணைக்குமாறும் காயமடைந்த நமது அன்புக்குரியவர்கள் விரைவில் குணமடைய விளையுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். என் சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் தேசம் மகத்தான வெற்றிகளை அடைந்துள்ளது. சமீப காலம் வரை முற்றிலும் கற்பனையாக தோன்றிய வெற்றிகள் இவை. ஈரான் முன்னெப்போதையும் விட பலவீனமாக உள்ளது. இஸ்ரேல் முன்னெப்போதையும் விட வலிமையாக உள்ளது என்று பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இந்த தருணம் வரை நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நாம் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் நிறைய உள்ளன. அவற்றை நாம் உடன்படிக்கை மூலமாகவோ அல்லது மீண்டும் சண்டையை தொடங்குவதன் மூலமாகவோ அடைவோம் என்று அவர் கூறினார். இதற்கிடையில் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் நயீம் ஹாசிமின் தனிப்பட்ட செயலாளரான அலி யூசுப் ஹர்சியா இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கொன்றன. இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்ட பதிவில், பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் நயீம் ஹாசிமின் தனிப்பட்ட செயலாளரான அலி யூசுப் ஹர்சி கொல்லப்பட்டார். அவர் ஹாசிமின் நெருங்கிய கூட்டாளியும் தனிப்பட்ட ஆலோசகரும் ஆவார். ஹாசிமின் அலுவலகத்தை நிர்வகிப்பதிலும் பாதுகாப்பதிலும் ஹரிசி முக்கிய பங்கு வகித்தார். லிட்டானி நதிக்கு தெற்கே ஆயுதங்களை கொண்டு செல்ல ஹிஸ்புல்லா பயன்படுத்திய 2 முக்கிய கடக்கும் இடங்களையும், தெற்கு லெபனானில் உள்ள ஆயுத கிடங்குகள், ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் கட்டளை மையங்களையும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தாக்கின என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் சேர்க்கப்படவில்லை என்று பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ள நிலையில், அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் நாங்கள் அப்படி ஒரு வாக்குறுதியை ஒருபோதும் அளிக்கவில்லை என்று கூறியுள்ளார். இதேவேளை லெபனான் தலைநகர் பெய்ரூட் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய மிக உக்கிரமான வான்வழி தாக்குதல்களில் ஒரே நாளில் 303 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் லெபனான் வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாக மாறியுள்ளது. அத்துடன் அந்த நாட்டின் சுகாதாரத்துறையை நிலைகுலிய செய்துள்ளது. கடந்த புதன்கிழமையன்று வெறும் 10 நிமிட இடைவெளியில் லெபனான் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை இஸ்ரேலிய படைகள் தாக்கின. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய சூழலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனான் சுகாதார அமைச்சகத்தின் முதற்கட்ட தகவல்களின்படி 303 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 1150 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 110க்கும் மேற்பட்டோர் சிறுவர்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழக மருத்துவமனை காயமடைந்தவர்களின் மையமாக மாறியுள்ளது. ஒரே மணி நேரத்திற்குள் 76 காயமடைந்தவர்களை அனுமதித்தோம். அதில் பல குழந்தைகள் மற்றும் சில வாரங்களே ஆன பச்சிளம் குழந்தைகளும் அடங்கும் என மருத்துவ அதிகாரி சலா செய்னெல்டென் தெரிவித்துள்ளார். குண்டுவெடிப்பின் தாக்கம் மற்றும் கட்டடங்கள் இடிந்து வீழ்ந்ததில் சிக்கியே பெரும்பாலான மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களில் அனைவரும் பொதுமக்கள் என்றும், இது எந்தவொரு குறிப்பிட்ட குழுவையும் இலக்கு வைக்காமல் நடத்தப்பட்ட மிகவும் சீரற்ற தாக்குதல் என்றும் மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை 2020ஆம் ஆண்டு பெய்ரூட் துறைமுகத்தில் ஏற்பட்ட மாபெரும் வெடிப்பின் போது பலியானவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகும். இது ஒரு கொடூரமான கனவு என்று லெபனான் செஞ்சிலுவை சங்க தலைவர் அந்தோனி ஷோக்பி தெரிவித்துள்ளார். எந்த எச்சரிக்கையுமின்றி ஒரே நேரத்தில் பல பகுதிகளில் மிக கடுமையாக தாக்கியுள்ளனர். இது விதிகள் இல்லாத போர் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து இவ்வாறான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் ஏற்கனவே தட்டுப்பாட்டில் இருக்கும் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுடன் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது பெரும் சவாலாக மாறும் என மருத்துவ உலகம் அச்சம் தெரிவித்துள்ளது.